தமிழ் திரையுலக வரலாற்றிலும் தமிழக அரசியல் வரலாற்றிலும் ஒரே மனிதர் இரு துறைகளையும் முழுமையாக ஆட்சி செய்தார் என்றால் அது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மட்டுமே. அவர் ஒரு நடிகர் அல்ல, ஒரு தலைவர் அல்ல, ஒரு சகாப்தம். இன்றும் அவரது பெயர் சொல்லப்படும் போது கண்களில் நீர் வரும் ரசிகர்களும் மார்பில் கை வைத்து பெருமை கொள்ளும் மக்களும் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மக்கள் மனதில் வேரூன்றியவர் எம்ஜிஆர். பிறப்பும் ஆரம்ப வாழ்க்கையும் எம்ஜிஆர் அவர்கள் 1917 ஜனவரி 17ஆம் தேதி இலங்கையின் கண்டி நகரில் பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த அவர் வறுமையின் உச்சத்தை பார்த்தவர். அம்மாவின் கண்ணீரும் வயிற்றின் பசியும் தான் அவரது முதல் வாழ்க்கை பாடம். நாடக மேடைகளில் சிறு வயதிலேயே நடித்த எம்ஜிஆர் வறுமை என்னும் பள்ளியில் வாழ்க்கை பாடம் கற்ற மாணவன். திரையுலக பயணம் போராட்டங்களின் பாதை. சினிமாவில் நுழைந்தது எளிதல்ல. முதலில் வில்லன் வேடம், பின்னர் சைடு கேரக்டர், அவமானங்கள், நிராகரிப்புகள். ஆனால் ஒருபோதும் மனமுடையவில்லை. என்னை தோற்கடிக்க முடியாது, நான் என்னையே நம்புகிறேன். அந்த நம்பிக்கைதான் எம்ஜிஆரை ஹீரோ ஆக்கியது. தமிழ் சினிமாவின் தர்மநாயகன் எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஒரு தனிச்சிறப்பு இருந்தது. பெண்களை மதிக்கும் கதாபாத்திரங்கள், புகை மது இல்லாத ஹீரோ, ஏழைகளுக்காக போராடும் கதைகள், தீமைக்கு எதிரான தர்மம். அவரது படங்களை பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறை நல்லவன்தான் ஹீரோ என்ற எண்ணத்தோடு வளர்ந்தது. அதுதான் எம்ஜிஆர் செய்த மிகப்பெரிய சமூக மாற்றம். ரசிகர்களும் எம்ஜிஆரும் எம்ஜிஆர் ரசிகர்களை ரசிகர்கள் என்று பார்க்கவில்லை, அவர்கள் குடும்பம் என்றுதான் பார்த்தார். மருத்துவ உதவி, கல்வி உதவி, திருமண செலவுகள், வேலை வாய்ப்புகள். திரையில் நடித்த ஹீரோ நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக இருந்தார். என் ரசிகன் கண்ணீர் விட்டால் அது என் தோல்வி. எம்ஜிஆர் அரசியல் மக்கள் தலைவராக மாற்றிய தருணம். சினிமாவில் மக்கள் மனதை வென்ற எம்ஜிஆர் அரசியலில் மக்கள் வாழ்வை வென்றார். 1977ஆம் ஆண்டு மக்களின் பேராதரவோடு முதல்வராக பொறுப்பேற்றார். அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றியது. பசியில்லா குழந்தைதான் படிக்கும் குழந்தை. எம்ஜிஆர் ஆட்சியிலும் மனிதநேயம், அரசியல் அதிகாரம் வந்தபோதும் எம்ஜிஆர் மாறவில்லை. ஏழைகளின் முதல்வர், பெண்களின் பாதுகாவலர், குழந்தைகளின் நண்பன். அரசியலில் கூட அவர் ஒரு ஹீரோதான். எம்ஜிஆர் அழியாத மரபு. இன்றும் அவரது படங்கள் டிவியில் வந்தால் வீடுகளில் சத்தம் குறைகிறது. இன்றும் அவரது பெயர் சொன்னால் முதியவர்கள் கண் நனைக்கிறார்கள். இன்றும் அவரது புகைப்படம் அரசியல் அலுவலகங்களில் மாலை சூடுகிறது. எம்ஜிஆர் மறையவில்லை, அவர் மக்களின் மனதில் என்றும் வாழ்கிறார். நிறைவுரை: எம்ஜிஆர் ஒரு நடிகர் அல்ல, ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை, ஒரு காலம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.